மக்களே, காலை வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டு இங்க நின்னுட்டு இருக்கேங்க. காலைல எந்திரிச்சோனே வெளிய போய் பார்த்தா, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நான் வீ நான் ஆக்சுவலா டெய்லியும் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க வருவேன். அம்மாக்கு இப்போ வீடியோவுக்கு. இன்னைக்கு நேரமா வந்தேனா, அஜி தூங்கிட்டு இருந்தான். சரி வீட்டை பூட்டி சாவி எப்பயுமே வந்து ஜன்னல் வழியா உள்ள வச்சுட்டு போவேன். இன்னைக்கு சாவி உள்ள வைக்காம வந்துட்டேன். ஏற்கனவே சனி, ஞாயிறு வந்துட்டு 2 நாள் லீவு காலேஜு. இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு போலான்னு பார்த்தா, வெளிய போய் கதவ தொறந்து பார்க்குறேன், திறக்கவே முடியல. ஐயோ! ஸோ இப்போ அவன் எந்திரிச்சிட்டா. இப்போ மணி கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. இன்னும் நான் வீட்டுக்கு போகலை. வீட்டில் வேற டேங்க்ல தண்ணி தீந்துருச்சாமா, சாவியை காணன்னு ஃபோன் பண்ணி திட்டுறேன் என்ன. காலைல எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் ஆகிட்டு வரதுக்கு மட்டும் தான் தண்ணி இருந்துச்சு. வந்து நம்ம ப்ரஷ் பண்ணலாம், இல்லை பாத்திரம் கழுவலாம், இல்லை மிஷின்லையாச்சும் துணி போட்டுடலாம், ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு பார்த்தா எதுக்குமே தண்ணி இல்லை. நான் நினச்சேன் சரி பூட்டிட்டு போயிட்டாரு, நம்ம வரத்துக்குள்ளார குளிச்சு சாரி கட்டி ரெடியாக இருப்போம், வந்த உடனே கடையிலையாச்சும் இட்லி சாப்பிட்டு வேலைக்கு போயிடலான்னு நினச்சா தண்ணி இல்லை. நினச்சி பாருங்க, தண்ணி இல்லைன்னா ஒரு வேலை கூட ஆகாது. ஐயோ, கரெக்டா நான் வீட்டை திறக்கும் போது யோசிச்சேன், சாவி வெளியில வச்சிடக்கூடாது, சாவி வெளியில வச்சிருக்கா. நம்ம எப்படி சின்ன வயசுல மல்லிகை கடைக்கு போகும்போது அம்மா சொன்னதை வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே போய் கடைசியில மறந்துடுவோம். சேம் அதே மாதிரியே தான் இன்னைக்கு எனக்கு நடந்தது. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், சாவி உள்ள வச்சுட்டு போகணும், சாவி உள்ள வச்சுட்டு போகணும், சாவி உள்ள வச்சுட்டு போகணும்னு. கரெக்டா சாவி வெளியில வச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் வாங்கிட்டு போயிடுவோம். தேங்காய் பால் என்னென்ன கலக்குறீங்க, என்னென்ன போட்டு செய்கிறீங்க? தேங்காய், உளுந்து, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, நடக்கடலை, ஏலக்காய், சக்கரை பாதி, வெல்லம் பாதி. ஓகே, உளுந்தெல்லாம் போடுறது இல்லையா? ஆனால் உளுந்தும் போடுறேன். ஓகே 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 ஓகே. மரண பயம் கண்ணில் தெரியுது. சரி வாங்க போகலாம். ஒரு 2-3 திங்ஸ் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போகிறேன். தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்காய் பால் கொடுத்து இது இப்போ தான் ஃபோன் பண்ணா, வீட்டில் தேங்காய் இல்லையாம்மா, தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னா. ஸோ கடையில் ஒன்று வாங்கியாச்சு, 30 ரூபா ஒரு தேங்காய். வாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் வீடு வந்துடும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் சம்பவம் இருக்கு. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். ஏங்க ஏங்க வீட்டில் இப்படி பூட்டிட்டு போயிட்டீங்க? எப்படிங்க வீட்டில் சிறை வச்சுட்டு போயிட்டீங்க? எப்படிங்க நான் வெளியே வர்றது? குரங்கு பண்ணி நான் திட்டலான் இருந்தேன் இரவு மாடுன்னு, நீங்களே உங்களுக்கு குரங்குன்னு சொல்லிட்டீங்க. விடுதலை நான் தரேன். கூட்டிட்டு போனதே நீதான். விடுதலை நான் தரேன். எவ்வளவு வெயில் வந்துருச்சு. இந்த சுதந்திரமான உலகத்தை பாரு. நீ உனக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு காமிக்கிறவன். வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்களா? வாங்கிட்டு வந்து போட்டேன். நான் செஞ்ச தப்பா நானே ஓனா சரி பண்ணிடுறேன். ஓகேவா? பாருங்க, ஒரு எக்ஸாமுக்கு தான் நோட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து காலேஜ் கிளம்புறதே ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. நான் என்ன போராட்டம் என்னங்கிறது அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் கிளம்புறதை பார்த்துட்டு வந்துடலாம். நான் காலேஜ் ரெடியாகி கிளம்ப போறேன். இதுக்கு வந்து எப்பவும் போல பண்றேன், இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிடலாம். நான் வந்து கியூர் ஸ்கின் வச்சு தான் நான் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல நான் வந்து எப்பவும் போல அந்த டீப் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு கியூர் ஸ்கினோட செராமைட் கேர் க்ரீம் இருக்குது, இதை அப்ளை பண்ணிக்கலாம். செராமைட் கேர் க்ரீம் வந்துட்டு நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் ஒரு பிரைட்னஸும் கொடுக்கும். அதனால் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நமக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 3 months மேலே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்கின்ல வந்துட்டு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்க்குறவங்களாம் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு கியூர் ஸ்கின்னோட இந்த அஸ்லை கிளியர் க்ரீமு. இந்த க்ரீம் வந்துட்டு நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸும் கூடவே வந்துட்டு ஸ்கின்னோட கலர் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும், ஈவனான ஸ்கின் டோன் கொடுக்கும். அதனால் இதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கியூர் ஸ்கின் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி வாங்கணும்னா, நான் கியூர் ஸ்கின்னோட ஆப் லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எங்கெங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குன்னு அதுவே ரவுண்ட் பண்ணி காமிக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பிம்பிள்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நாளாக இதை ஃபேஸ் பண்ணுறீங்க, என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு கிட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கிட் தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச கிட்டு. ஸோ இதை நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு மேலே வரும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கும்போது தீபன் 100 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குற அமௌண்ட்லேருந்து 100 rupees ஆஃபருமே கிடைக்கும். ஸோ இந்த கூப்பன் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். எப்படி வந்துட்டு ஆஃப் டே தான் காலேஜ் போக முடியும், நான் ஆஃப் டே தான் போனேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் நிறையா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு அந்த ஆஃப் டேவுமே வந்து இங்கேயும் வேலை செஞ்சேன். ஸோ அது என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்க?
தேங்காய். நான் தான் கால் பண்ணி சொன்னேன் தேங்காய் வாங்கிட்டு வான்னு. என்னது இது? தேங்காய் பால். இது தேங்காய் பால் கிடையாது, உளுந்து பால். தேங்காயும் போட்டிருக்காங்க. தேங்காய் தான் மெயின் இன்க்ரீடியன்ட், அதனால நாங்கள் தேங்காய் பால் தான் சொல்லுவோம். எம்டி பூ. எம்டி பூவா? எம்டினா என்ன? காலி. ஃப்ளவர்னா பூ, காலி ஃப்ளவர். 3 பூ 20 ரூபாயா? எங்கள் அம்மா சந்தையில் வாங்கிட்டு இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. அப்புறம் நீவு. எங்க எவ்வளவு? மாவு எங்கள் அம்மா 2 பொடி போட்டு அரைச்சி வச்சிருந்துச்சு. நேற்று எங்கள் அம்மாவே கொடுத்து விட்றேன்னு சொன்னாங்க. அப்படியா? இப்படி போட்டி போட்டுட்டு எல்லாரும் கொடுத்து விட்டா நான் என்னதான் பண்ணுறது? இது வவுரா இல்லை என்னது இது? சரி, அடுப்பில் முட்டை வச்சிருக்கேன், வந்துட்டு இருக்கு. அதை தான் போய் சாப்பிடலாம். ஓகே ஜி. இது பேர் வந்துட்டு நீங்களே என்னன்னு சொல்லுங்க. தேங்காய் பால். நீ சொல்லாத. இது வந்து உளுந்து கஞ்சி. உளுந்தங்கஞ்சி நீங்கள் உங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வீங்களா? ஆமாம், இப்படி தான் செய்வோம். நான் உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி செய்ய மாட்டோம். அப்புறம் இதோட சூப்பராக செய்வோம். மெயின் தேங்காய் பாலை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, அதனால இது தேங்காய் பால். கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு வீட்டில் என்னை பூட்டிட்டு போயிட்டேன். ருத்ராட்சத்துக்கு போட்டுட்டுக்கு என்ன பண்ணுறது? சும்மா சொல்ல வேண்டியதான், 4 நாளைக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் இதை. ஆமாம், அப்பா சாமி கடலை உங்களை இதை மறக்க வைக்கிறவள. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி. அது மேலெல்லாம் அழுக்கு இருக்கும்ல. உங்களை மாதிரி பணக்காரங்க சாப்பிட மாட்டேங்க, எங்களை மாதிரி ஏழைங்கெல்லாம் சாப்பிடுவோம். இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டதுனால ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம். எதுக்கு தேவையில்லாம ஆஃப் டே போகிறேன்? எப்படி சம்பளம் போட மாட்டாங்களே? போடுவாங்களா? அப்போ சரி, மதியானமாக கிளம்பிடு. ஸோ அந்த ஆஃப் டேல வந்து வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறோம். டீப் க்ளீன். A few moments later. நிறைய பேர் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி அப்டேட் வந்து என்னாச்சு, ஜாப் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. நம்ம வந்து லாஸ்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி எனக்கு முன்னாடி வந்து அந்த ஜாப் எடுத்த அந்த பொண்ணு வந்துட்டு அந்த போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணல, நான் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அன்வில்லிங் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு லெட்டர் அனுப்பிச்சோம், மெயில் போட்டோம். அப்புறம் பர்டிகுலர் கோயம்புத்தூரில் வந்துட்டு அந்த ஆஃபீஸ் இருக்குது, ஒர்க் பண்ண போகிறோம் அந்த ஆஃபீஸ். அங்கேயுமே நம்ம போய் டேரெக்டாக மீட் பண்ணி பேசலான்னு பார்த்தோம், லெட்டர் கொடுத்தோம். இந்த மாதிரி எவ்வளோ நம்மளால் முடிஞ்சது எல்லாமே பண்ணணும். நிறைய பேர்த்துட்டு அட்வைஸ்லாம் கேட்டு, ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு நம்ம எவ்வளோ ப்ராசஸ் பண்ணாலுமே வந்துட்டு நமக்கு கடைசியில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்கள்ட்ட இருந்து வரல. நம்ம ஒரு வருஷமாக ஃபுல்லாக இதுக்காக படிக்கிறோம். ஒரு எக்ஸாம் எழுதுனோம்னா ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் வருது. கவுன்சிலிங் 3 மாதம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாமுக்கு 1 வருஷம் ப்ராசஸ் ஆயிடுது. ஆனால் இந்த 1 வருஷம் ப்ராசஸ் ஆச்சுன்னா கூட வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்கிற ஆளுங்களை கூப்பிட மாட்டாங்க. அது ஏற்கனவே ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த லெட்டர் வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த லெட்டர் வாங்கி போயிட்டு அவங்க ஜாயின் பண்ணலைன்னா அடுத்த ஆள் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸில் யாரும் நினைக்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ண மாதிரி தெரில. நான் என்னோட சைட்லேருந்து நிறைய லெட்டர் கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னா அந்த எக்ஸாம் இப்போ நான் 2024 இந்த எக்ஸாம் எழுதினேன். இப்போ 2026 ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் இன்னொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கே கவுன்சிலிங் வந்துருச்சு. அதனால் இதில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் நமக்கு எதுவும் கிடைக்கல. எனக்கே ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. நான் நிறைய பேர்த்த மோட்டிவேட் பண்ணுவேன், டிஎன்பிஎஸ்சிக்கு படிங்க. வந்து ஒவ்வொரு ஏதாவது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பொண்ணுங்களாம் டிஎன்பிஎஸ்சி படித்து கையில் ஒரு கவர்மெண்ட் வேலைன்னு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ப்ரைவேட் கம்பெனினா தான் நிறைய பேர் போக அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டில். ஆனால் கவர்மெண்ட் வேலைன்னா நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நானே படிக்க சொன்னேன். ஆனால் இப்போ கடைசியில் வந்து நானே ரொம்ப டயர்டாயிட்டேன். இப்போ நான் மறுபடியும் அடுத்த எக்ஸாமுக்கு படித்தேன்னா இன்னும் அடுத்த வருஷம் தான் ரிசல்ட் வரும், அடுத்த வருஷம் தான் கவுன்சிலிங் வரும், இன்னும் 1 வருஷம், இப்படியே ஒவ்வொரு வருஷமும் போயிட்டே தான் இருக்குது. சரி ஜிவி, இதை சட்ட ரீதியாக எதுவும் பண்ண முடியாதா? சட்ட ரீதியாக பண்ணலாம். இப்போ நாம ஏன் பண்ணலன்னா, நமக்கு அடுத்து ஒர்க் போகிறோம், அடுத்தடுத்து இதுலேயே நமக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணுறது டைம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றவங்களே வந்து மிடில் கிளாஸ், வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க தான். ஒரு 25,000-30,000 சம்பளத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளுங்க வந்துட்டு அந்த ஒரு வேகன்சிக்காக நான் போய் அங்கே போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நம்மளோட அடுத்தடுத்து ஒர்க்கு, காலேஜ் போகிறது, குக் பண்ணுறது, இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் என்னவோ 10-15 பேர் சேர்ந்து கேஸ் போட்டு அடுத்த ஆளை கண்டிப்பாக கூப்பிடணும்னு சொல்லி கேஸ்லாம் போட்டிருக்காங்க. கேஸ் நம்பர் கூட 2633 நினைக்கிறேன், 2636 அந்த இதுதான். அதுவே டவுன்லோட் பண்ணி கூட நான் மெயில் பண்ணனேன். அப்பவும் கூட அதை ரெஃபரன்ஸ் எப்பயுமே
ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அதை ரெஃபரன்ஸ் காட்டி அதை கேட்பாங்கல்ல. ஆமா. இதே மாதிரி இன்னொருத்தருக்கு நடந்திருக்கு, மெட்ராஸ் கோர்ட் வந்துட்டு மதுரை கோர்ட் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்களும் எனக்கு அந்த மாதிரி கொடுங்கலாம் கேட்பாங்க. நான் அதே மாதிரி அந்த கோர்ட் ஆர்டருமே வச்சு நான் எல்லாமே கேட்டு எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்தேன். பட் வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது, ஒரு ரிப்ளை கூட கிடையாது. நம்ம ஒரு லெட்டரை வந்து ரெஜிஸ்டர் அது பண்ணி அனுப்பணும், அந்த லெட்டருக்கு கூட எந்த ரிப்ளையும் இல்லை. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக இவ்வளோ போடுற கஷ்டம் எஃபர்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது அது அவங்களுக்கு ஒரு எஃபர்ட்டாகவே அது தெரியாது போல. நான் என்ன நினைக்கிறேன், ஃபுல்லி என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்த பொண்ணுக்கும் 1 மார்க் வித்தியாசம், ஒரு மார்க் வித்தியாசம். அதை மட்டும் நான் முன்னாடி வந்திருந்தேன்னா எனக்கு அது கிடைச்சிருக்கும். நான் அந்த பொண்ணு வந்துட்டு ஜாயின் பண்ணிச்சா இல்லையான்னு பார்க்க தேவையில்லை, நானும் 1 மார்க் நல்லா படிச்சிருக்கலாம். இன்னொன்று விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு வேற ஒரு கம்யூனிட்டிக்கு அதாவது இருந்ததை திடீர்னு கவுன்சிலிங் போகிறது 10 நாள் முன்னாடி இன்னொரு கம்யூனிட்டிக்கு மாற்றிட்டாங்க. அப்போ அதனால் அது போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு இதுவுமே வந்து எல்லாமே டென்டேட்டிவ் தான், எதுவுமே கன்ஃபார்ம்டு கிடையாதுன்னு டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருக்காங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், எப்போ வேணாலும் இந்த வேகன்சி வந்துட்டு நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேலை நம்ம கையில் வாங்குற வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால நம்ம இதில் எதுவுமே கேட்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலராக இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம கோர்ட் கேஸ்லாம் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். நம்ம இதுலேயே இது பண்ணுறதுனால ஆமாம் ரொம்ப 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி ஜிவி, நீ உன்னோட எஃபர்ட் போட்டுக்கிட்டே இரு, உனக்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும். ஆமாம், நம்ம ஒரு வேணுங்கிற நான் ஒரு வீடியோ பார்த்தேன், வீடியோ அந்த கிடைச்சிச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா நானே என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம நீ வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உனக்கு இப்போவே கிடைச்சிருச்சு அப்படின்னா, கிடைச்சதுக்கு அப்புறமா நீ அடுத்து என்ன எதை நோக்கி ஓட போற? மீன்ஸ் கரெக்டு தான். உன் லைஃபுக்கே இதுதான் பெரிய விஷயம் நீ நினைக்கிறது வந்துட்டு உனக்கு இப்போவே உடனே கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்ததெல்லாம் நீ எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வேணுங்கிற விஷயத்துக்கு நம்ம இன்னும் நம்மளை வந்துட்டு என்ன சொல்றது, முந்திக்கிட்டே இருந்தோம்னா தான் இன்னும் நம்மளோட அந்த வேணும்னு என்ன நினைக்கிறோமோ அதுக்காக இன்னும் நம்மளை வந்துட்டு செம்மைப்படுத்திட்டே இருக்கணும். அப்படி பண்ண நமக்கு வேணுங்கிறது நல்லா கிடைக்கும். நான் வந்து டெக்ஸ்டைல் படிச்சிருக்கேன், டிப்ளமா டெக்ஸ்டைல் படிக்கும் போதே வந்துட்டு டிப்ளமா படிக்க வைக்காதீங்க, வேலை கிடைக்காது, 12th முடிச்சுட்டு வேணா டெக்ஸ்டைல் படிக்க வைங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் டிப்ளமா முடிச்சுட்டு பிடெக் பண்ணேன். அப்புறமா வந்து கம்பெனிஸ்லாம் நான் 3-4 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எம்என்சி கம்பெனிலேயும் நான் ஒர்க் பண்ணேன். ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் ஏன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு உள்ளே வந்தேன்னா, டெக்ஸ்டைல்லாம் படிக்க வைக்காதீங்க, டிப்ளமாலாம் படிக்க வைக்காதீங்க, வேலை கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் டிப்ளமாவுக்கே வேகன்சி வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. நான் படித்து அதில் வேலை வாங்கினதுக்கப்புறமா உங்கள் பொண்ணு கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்காங்களா, என்ன படிக்க வச்சிங்கன்னு கேட்கும்போது நான் டிப்ளமா முடிச்சுட்டு பிடெக் போனேங்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படிலாம் டிப்ளமாவை இதாக பேசினாங்க. அந்த மாதிரி இதுக்காக நான் படிக்கணும்னு நினச்சி எல்லாமே முயற்சி பண்ணேன். ஆனால் இதில் வரல. இப்போ மறுபடியும் அடுத்த ஒரு எக்ஸாம் வரப்போகுது. சரி விடு, நீ பேசாமல் ஐஏஎஸ்க்கு படித்து நீ ஸ்டேட்டில் உன்னால் கிளியர் பண்ண முடியலன்னு கவலைப்படாத, நீ சென்ட்ரலுக்கு போயிரு. எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங்கு, யூபிஎஸ்சி அந்த மாதிரி போயிரு. எஸ்எஸ்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு, ஆனால் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியல. 3003 வேகன்சி இது வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை பற்றி தான் படிச்சுட்டு மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் மற்றவங்களும் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் நான் அதை பார்த்துட்டு என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஜிவி, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லாத, எனக்கு மனசு விட்டு போச்சு. ஆல் தி பெஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், வீடியோ பார்க்குற நீங்கள் ஜீவிதாக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். எனக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் எதுவுமே வேண்டாம். நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு வேணும்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக எனக்கு அது கிடைச்சிரும். அப்படி தான் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணி உடனேலாம் கிடைக்காது, 4-5 ட்ரைக்கு அப்புறம் தான் கிடைக்கும். எனக்கு அந்த சைடே வேண்டாம், ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு டிஎன்பிஎஸ்சி மேலே. எஸ்எஸ்சி எப்படி ஆக போகுதுன்னு தெரியாது, எதுக்கு படிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் எதுக்கு படிக்கலான்னு. நீ ஒர்க் பாரு, நானும் போய் என் ஒர்க்கை பார்க்கட்டுமா? நம்ம வந்து ஜீவிதா கண்ணன் சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை இன்ஸ்டாகிராம்ல போடுற மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே இந்த யூடியூப் சேனல்லையுமே நம்ம வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். அந்த ஐடியிலேருந்து வேணா நான் கமெண்ட் பண்ணி பின் பண்ணுறேன். அந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, எக்ஸாம் படிக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன மெட்டீரியல்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போடுறனோ அது அப்படியே நான் இதுலேயும் போடுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். சரி ஜிவி, ஓகே பாய். இன்னும் நம்ம தீபன் ஜிவி விலாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் நிறையா உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பாய். பாய்.